சீமான் வந்து இப்போது அரசியலில் நிறைய மாற்றங்களை அவரும் ஏற்படுத்திகிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய புதுமையான பார்வையும் தமிழக மக்களை முன்னேற்றம் தான் நான் நினைக்கிறேன். என்னோடய பார்வையில் அது யாராலும் வந்தாலும் நல்லாயிருக்கும். அரசியல் பார்வை மாற்றம் இருந்தால் நல்லது. பொதுமக்கள் விஜய் சீமான் ரெண்டுமே புது ஆள் இல்லையா? அப்படின்னும் போது மாற்றம் இருந்தால் தமிழ்நாடுக்கு ஒரு வெளிச்சம் தேவை. சரியா? அதுதான் நமக்கு தேவை இப்போ. ஸோ அப்போ எல்லோருக்கும் அதே பழைய பண்ணும்போது நமக்கு ஒரு சேஞ்சஸ் வேணும். யங்ஸ்டர்ஸ், அதாவது ஜென்ரேஷன் மாறிடுச்சு, எக்கானமி காஸ்ட் லிவிங் ஆஃப் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதர் ஸ்டேட்ஸ் என்ட்ரு ஆகிட்டாங்க. அப்படின்னும்போது தமிழ்நாடு விழிக்கலைன்னா தமிழ்நாடு நம்ம கையில் இருக்காது. தட் இஸ் அ ரைட். ஸோ அதுதான் கான்செப்டு. மஸ்ட் பி ரிக்வைர்ட் சேஞ்ச், அவ்வளோதான். மற்றபடி இது வந்துட்டு நான் வந்து தமிழ்நாடு தான். நான் வந்து கடலூர் மாவட்டம், பாண்டிச்சேரி, சென்னையில் இருக்க பூந்தமல்லியில் தான் இருக்கேன் நான் இப்போ. ஸோ அதனால் எனக்கு வந்து எனக்கு என்ன தேவை, நம்ம ஒரு யார் எஜுகேட் தமிழ்நாடு ஸ்டேட்டுன்றது ஒரு இந்தியான்ற கண்ட்ரி ஒரு யூனிட்டி கண்ட்ரி, ஆல் லிவிங் டுகெதர், ரைட்? ஆல் அப்படி இருந்த ஒரு இந்தியா இன்றைக்கி வந்து கிராக் ஆகி தமிழ்நாடும் கிராக் ஆகி, ஸோ நார்த் இண்டியன்ஸ் ஆல் அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ட்ரு ஆகியிருக்காங்க. அப்படின்னும்போது நம்மளுடைய ஃப்ரீடம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி ஸோ சேஞ்சஸ் மஸ்ட் பி ரிக்வைர்ட். அதுதான் நம்ம வந்து சீமானாக இருந்தாலும் ஏற்றுக்க அதாவது இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஸோ பழைய ஆளுக்கு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ஜப்பான், யூஏயில் வரும்போது 5 years ஒன்ஸ் அவன் கம்பல்சரியாக ஆட்சி மாற்றம் ஏற்படுத்திடுறான். அதுக்கு மேலே அவங்க கண்டினியூ பண்ண முடியாது. அப்படின்னும்போது அந்த சேஞ்சஸ் வந்தால் தமிழ்நாடு க்ரோயிங் அப், அந்த ஃபெசிலிட்டிஸ் மக்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்னுடைய கான்செப்ட். ஓகே, நீங்கள் சிஎம் வந்தால் நல்லா 2026 இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே பார்த்துருப்பாங்க, மக்கள் எல்லோரும் பார்த்தாச்சு வச்சாச்சு. இது ஒரு புது ஆப்ஷனாகவும் இருக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும். எதிர்பார்க்குறதும் ஒரு புதுசாக யாராவது வந்தால் நல்லா இருக்குமேன்னு பார்க்குறாங்க. இதுவரை ஆட்சி பிடிக்காத இந்த போட்டியில் வந்து சீமானும் விஜய் இருக்காங்க. எப்படி நான் பார்க்குறேங்க, யார் வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்? இது வந்து ஒரு ஜனநாயக நாடுன்றதை பொறுத்த வரைக்கும் யாருனாலும், நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும், யாருனாலும் அதை வந்து பொறுப்படுத்தி நடத்துறதுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா யாருனாலும் பண்ணலாம். மக்கள் மத்தியில் யாருக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, சீமானா விஜயானா? சிஎம்மா விஜயன் பார்த்தா கருத்து கணிப்பு இது மாதிரிலாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஈக்குவலில் தான் போய்கிட்டு இருக்கோம். அது வந்து நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. மக்கள் வந்து எப்போ இதுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 2026 விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காங்க? 90% வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு டிடிக்கு விஜய் ஓகே தான் ப்ரோ. விஜய் காரணம் ஏதாவது மாற்றம் வேணும்ல, அதனால தான் ஏதாவது மாற்றம் வேணும்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக விஜய் வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக மக்கள் வந்து திமுக அதிமுக தானே நினச்சிட்ருக்காங்க. ஸோ விஜய் இப்போ புதுசாக ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஜய் இல்லைன்னா சீமான் யார் வந்தாலும் ஓகே தான். இவங்க ரெண்டு பேரும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்குறீங்கன்னா, என்ன மாற்ற தர்றாங்க. ஆனால் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, இவங்க எப்படி நாங்கள் நம்புறது, நான் ஏன் விஜய் நம்பணும், நான் ஏன் சீமானை நம்பணும்னு சொல்கிறாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஜய் அரசியல் எப்படி நான் பார்க்குறேன்? ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்கள தமிழ் மக்கள் எல்லாருமே மாற்றங்களை வேணும்னு தான் நினைக்கிறோம். ஸோ சீமானை வந்து என்னென்னா அவரும் இன்னும் நிறைய அரசியல் ஆல்ரெடி இருந்திருக்காரு, இன்னும் அவர் புதுமையான கருத்துக்களையும் முன் வச்சிட்ருக்காரு. ஸோ மக்கள் நல்லது பண்ணுறது பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாருமே பார்த்தாச்சு, எல்லா ஆட்சியுமே பார்த்தாச்சு. நம்ம இப்போ விஜய் வந்து கட்சியை தொடங்கியிருக்காரு. இப்போ அவர் வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கலாம், எப்படி பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தா ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சீமான் இருக்கு ஆட்சி பிடிக்காம இருக்க ரெண்டு பேர் தான், சீமானும் விஜயும். யாரு கொடுக்கலாம்னு? விஜய் கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. அவர் சொல்ல என்னென்ன காரணம்? காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்களுக்கு எதன்னு பண்ணுறோன்னு நினைக்கிறாரு அவர். மற்றபடி வந்து மக்களும் ஒரு வேறு ஒரு புதுசாக எதை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா மற்றபடி வந்து ரெண்டு ஆட்சி தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா 2 ஆட்சி தான் இருந்திருக்கு. பட் ஆனால் இப்போ ஒரு புதுசாக வந்ததுனால அவருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்தா எப்படி பண்ணுறாங்க நம்ம பார்க்கலாம். இலவசங்கள்லாம் கொடுத்து தான் திராவிட கட்சிக்கு ஓட்டு வாங்குன்னு பேர் இருக்குது. குறிப்பாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா திமுக 3000 ரூபா கொடுத்துருக்கு, பெண்களுக்கான இலவச பயனெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறேன், இதெல்லாம் ஓட்டாக மாறுமாண்ணா? இது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது எப்படின்னு தெரியல. ஆனால் இது நான் என்னுடைய கணிப்பில் பார்த்தா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா மக்கள் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க.
சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. 4 வருஷமா பெருசாக கொடுக்காம 1000 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் போன வருஷம் கொடுக்கவே இல்லை. இந்த வட்டம் மட்டும் 3000 ரூபா கொடுக்குறாங்களே என்ன? ஏன்னா தேர்தலும் வருது, காசும் வருது இல்லைங்களா, அதனால கேட்குறேன். அது அந்த அந்த அளவுக்கு நான் டீப்பாக நான் திங்க் பண்ணல. பட் ஆனால் வந்து இந்த வாட்டி இந்த உங்களுக்கு கொடுக்காம இருக்கும்போது மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஆமாம், கண்டிப்பாக சரி, இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னா மேபி அது ஒரு இதுவாக இருக்கலாம். விஜய், சீமான், எடப்பாடி, ஸ்டாலின். இல்லை, எனக்கு நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் கொடுக்காதீங்க, நானே சொல்கிறேன். ஸோ இவங்களெல்லாம் விட ஒரு படித்தவங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஸோ அந்த மாதிரி நல்லா படித்தவங்க எல்லா இடத்துலையும் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கேண்டிடேட்டாக மக்கள் தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்க ஆளுகளை நம்ம சொல்கிறோமே, அதனால நான் கேட்குறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். சரி, எல்லாருக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதனால் எனக்கு பிடிச்சதை நான் சொல்கிறேன். இல்லை, இந்த 4 பேர் தான் நிற்கிறாங்க 2026, அதனால ஸோ கண்டினியூ ஸ்டாலினே இருந்தால் பெட்டராக இருக்கும் இப்போ இருக்கிற ஆப்ஷனில். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸோ அதனால் அவரே இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஆமாம், அது இழப்பு, அது போனதுனால ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது. அதனால் அதாவது எடப்பாடி பழனிசாமியை போல் இந்த டிஎம்கேயை ரெட்டை இலை சின்னத்தை கட்டி காக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆள். அதை கட்டி காத்ததே பெரிய காரியம். அது அவங்க போனாங்க, இவங்க போனாங்க, அவர்கிட்ட இருந்து மற்றவங்க போயிட்டாங்க. பல கட்சிகள் அதுலேருந்து எது கட்சிக்கு அம்மா கட்சி அப்படியெல்லாம் போனாங்கன்னு சொன்னால் அதை பற்றி கவலை கட்டல. ஒரு கட்சியும் இவருக்கு எவ்வளோ தூரம் இவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு போனது ஒரு பெரிய சம்பளம். சீமான் இப்போ ஏற்கனவே இருந்த செல்வாக்கும் போனதாட்டு கேள்விப்படுறேன். அதில் எதனால் போச்சுன்னா இனி ஒரு காரியம், விஜய் வந்ததுனால கொஞ்சம் போச்சுது. அது அவருக்கு கொஞ்சம் ஆளுகள், விஜய்க்கு ஆளுகள் தான் அங்கே கொஞ்சம் பேர் இருக்குது. அதனால் சீமான் இனி 0 ஆகிட்டாப்புல. இனி அதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. சிவமா மாறாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்குன்னா, ஏன்னா கோட்டையை போட மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அது நம்ம அதாவது எத்தனையோ 50 வருஷமாட்டு பார்த்துக்கிட்டுலாம் இருக்கோம். நம்ம அது இவர் வந்தார், யார், கமலஹாசன், என்னாச்சு இதே போல் இவர் இந்த எலெக்ஷனில் ஒரு வேளை ஏடிஎம்கேலோட கொஞ்சம் சீட்டு வாங்கி அப்படி வந்துடலாம். தனிமை நின்று நான் மெஜாரிட்டியாக வந்துடும், நடக்காத விஷயம். ஆனால் விஜய் வந்ததுக்கப்புறம் குறிப்பாக இந்த திமுக காலங்களில் சரியாக ஏடிஎம்கே செயல்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்கண்ணா? இல்லை, நான் ஏன் கேட்குறேன்னா, இப்போ நாம் ஏதோ ஒரு போராட்டம்னா நாம் தமிழர் வருது, அந்த இடத்துல பெருசாக அதிமுகவை கூட பார்க்க முடியல. ஏன்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஒரு சின்ன பிரச்சனை பண்ணாலும் திமுக அது பெரிய பிரச்சனையை ஊதி ஊடகங்கள்லாம் வர வச்சு பயங்கரமாக பண்ணாங்க. ஆமாம், அதே வேலைகளை சரியாக செயல்படலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. யார் செயல்படலை? ஏடிஎம்கே செயல்படலை. ஏன்னா வீரியம்னு ஒன்று இருக்குது. இல்லை, ஏடிஎம்கே ஒரு சாஃப்டான கட்சி. ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொள்கையை கொண்டவங்க இல்லை. இவங்கள்ட்ட எல்லாம் அடாவடித்தனமோ பெரிய நீங்கள் சொல்கிறது போல் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவில் இவங்க காந்தியவாதியை போல் ஒரு சாஃப்டான கட்சி தான் இந்த சிலவங்க பொதுமக்களாக சொல்லும்போது ஆமாம், உள்ள பிரச்சனையே தீர்க்க முடியல, ஓபிஎஸ் கூட சேர முடியல, டிடிவி கூட சேர முடியல, சசிகலா இந்த பிரச்சனையே தீர்க்காதவங்க எப்படி மக்கள் பிரச்சனை? அது ஒரு பெரிய சாமர்த்தியம் இல்லை. அது யார் எம்ஜிஆர் காலத்தில் மூத்த ஒரு தாவைக்க மாதிரி ஒரு கட்சிக்கு போட்டதே பெரிய